பகாயன்களோட அற்புதத்தில் பாருங்களேன், நம்ம மராடா கணிதம் சேனல்ல பின் வருவனவற்றுள் 2 ஒற்றை பகாயன்களின் பெருக்கற் பலன் கேட்குறாங்க. 2 ஒற்றை பகாயன்கள் ரைட்டா? அப்போ இதில் இருக்க நம்பரை எடுத்து இந்த மாதிரி கேள்விக்கு வந்து நம்ம விடைகள்ல இருந்தால் தான் கேள்வியை சரிபார்க்கணும். விடைகள்லாம் வரிசையை சரிபார்த்துட்டு நம்மளுக்கு நேரம் மிச்சமாயிராது, நேரம் அதிகமாகும். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா 1 to 1 சரி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஏங்கிற விடையை எடுத்துக்கோமா. ஏங்கிற விடைனா 12. 12 நம்ம எப்படி எழுதலாம்? 2 6 12 எழுதலாம், 3 12 எழுதலாம், ஓர் 12 12 எழுதலாம். ரைட்டா? இப்போ நம்ம என்ன பார்க்கணும்? இதில் இருக்க எண்கள் வந்து 2 எண்கள் பெருக்கியிருக்கணும். ரைட், ஓகே, அது ஓகே. அடுத்து ஒற்றை எண்களாக இருக்கணும். இது என்ன? இரட்டை எண். இது என்ன? இரட்டை எண். இது என்ன? இரட்டை எண். அப்போ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏ கிடையாது, என்ன கிடையாது, விடை கிடையாது. அடுத்து பிஏ செக் பண்ணாமல் எங்கே போயிருங்க? சிஏ போய் பாருங்கள். சி என்ன இருக்குது? 15. 15ங்கிறது யாரோட பெருக்கல்? 3 5 15. இது என்ன எண்? 2 எண்ணில் பெருக்கிருக்கு. இது என்ன எண்? ஒற்றை எண். இது என்ன எண்? ஒற்றை எண். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதோட விட்டுறக்கூடாது. 2 என்ன இருக்கணும்? பகா எண்ணா இருக்கணும். 3 5 என்ன எண்? பகா எண். அப்போ கண்டிப்பாக இதுக்கு யார் தான் விடை? ஆப்ஷன் சி தான் விடை. நம்மளுக்கு நேரம் இருந்துச்சுன்னா அடுத்த நம்பரே எடுத்துக்கோங்க. 25. 1 விட்டு 1 தானே செக் பண்ண சொன்னேன். 25ங்கிறது என்னது? 5 25. 2 ஒற்றை பகாயன்கள் பாருங்களேன். 2 அடுத்தடுத்துங்கிறப்ப நமக்கு என்ன ஆயிடுதுன்னா 5 5ங்கிறது 2 ஒரே எண்களாக இருக்குது. அப்போ இதை நம்ம செக் பண்ண தேவையே இல்லை. அப்போ இது என்ன கிடையாது? விடை கிடையாது. அப்போ ஆப்ஷன் டி எடுத்துக்கோங்க. 18. 18ங்கிறது என்னது? 3 6 18, 2 9 18, ஓர் 18 18. இதில் கண்டிப்பாக 6 இரட்டையன், 2 இரட்டையன், சாரி 2 இரட்டையன், 2 இரட்டையன், இன்னொன்று 9ங்கிறது என்ன எண் கிடையாது? பகா எண் கிடையாது. 18ங்கிறது இரட்டை எண். அப்போ இந்த கண்டிஷன் என்ன ஆகாது? சாட்டிஸ்ஃபை ஆகாது. கண்டிப்பாக கொடுத்துருக்க ஆப்ஷன் யாரை தான் குறிக்கும்? ஆப்ஷன் சியை தான் குறிக்கும்.